இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு தீர்வாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது கடைசியில் உங்களுக்கு புரியும். என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? நான் என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி திருமணம் ஆக போகிறவங்க, திருமணம் ஆனவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தாம்பத்திய பிரச்சனை. அதை ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. நானும் வார்த்தையில் பாருங்கள் உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு தான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக ஒரு நோய் தான். நோய்ங்கிறது குணப்படுத்தக்கூடியது தான். இன்றைக்கி அதை பெரிய பிரச்சனையாக்கி அதில் குழந்தையின்மை இன்னும் என்னென்னமோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகக்கூடிய அளவுக்கு அது பெரிய பிரச்சனையாக்குறாங்க. ஆனால் அது ஒரு நோய் தான், குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். இன்றைக்கி மனைவிக்கு உச்சக்கட்டம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கணவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு கணவன் முதல் விளங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த நோய்க்கு ஈஸியாக ஒரு தீர்வை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 87% ஆண்கள் தன் மனைவியை சந்தோஷப்படுத்துறது, திருப்திப்படுத்துறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுகோலாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது 87 இருக்கிறோமா இல்லை 13 இருக்கிறோமா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யோசித்து பார்த்தா புரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படி சொல்லி. 87ங்கிறது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. அது அப்போ இது உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை காலதாமதப்படுத்தக்கூடாது. என் மனைவிக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கூடாது. ஏன்னா என் மனைவியோடைய நாக்கு சுவைக்காக ருசியான உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக யோசிக்கிறேன் நான். அவங்களுடைய இல்லற தேவை, மற்ற தேவையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எப்படி யோசி ஒரு வீட்டில் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ரூம் எப்படி இருக்கணும், அவங்க படுக்கிற கட்டில் எப்படி இருக்கணும், அவங்க உட்கார்ற சேரு வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு நம்ம யோசிச்சு அதை சரியாக பண்ணி கொடுக்குறோம். இது கணவனுடைய பொறுப்பு நினைக்கிறோம். ஆனால் இதை செய்கிறது கணவனாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இதை ஒரு சகோதரர் செய்ய முடியும், ஒரு தகப்பன் செய்ய முடியும், நண்பர்கள் கூட செய்யலாம். ஆனால் ஒரு தாம்பத்திய சந்தோஷம், ஒரு முழுமையான உச்சக்கட்டம் அப்படிங்கிறது தாம்பத்தியில் இல்லற வாழ்க்கையில் கொடுக்கறது அது கணவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த பொறுப்பு கணவனுக்கு மட்டும்தான் ரொம்ப மேலோங்கி இருக்கும். கணவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கணவனுக்கு மட்டும்தான் முழு பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கணவனாக இருக்கக்கூடிய நம்ம அதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இதை ஒரு நோயை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சி செய்வோம். இதை பிரச்சனைன்னு எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரச்சனையில் ஒன்று என் மனைவிக்கு நாலேஜ் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற இடத்துல அதை தேடுறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறாங்க. அது குடும்பங்களில் பெரிய குழப்பமாக போய் முடியுது. மனைவிக்கு அதற்கான தெளிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் கணவன் எதை கொடுக்குறாரோ அதுதான் அவங்களுக்கு இதான் உச்சக்கட்டம் போல, இதான் முழுமை போல, தாம்பத்தியனால இதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பெண்கள் கிட்டத்தட்ட 55% பெண்களுக்கு மேலே என்ன ஒரு சர்வே சொல்லுதுன்னா அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் விருப்பமே இல்லை. அதாவது கணவன் கூப்பிடுறாங்கிறதுனால தான் அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களே ஒழிய அவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வரதே இல்லை. ஏன்னா அது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அது ஒரு சிரமமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வாரம் இப்போ வேண்டாம், வீக்கெண்ட் வச்சுக்கலாம், குழந்தைங்க இருக்காங்க, அந்த வழி இந்த வழி, டயர்டாக இருக்கு, என்னால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறதுக்கான காரணம் என்னன்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அவங்களுக்கு நம்ம காட்டவே இல்லை. அதனால அவங்க தள்ளி போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதில் எவ்வளோ சுகம் இருக்குது, எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரம்ப காலம் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொர்க்கத்துடைய இன்பத்தை நீங்கள் உலகில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த உச்சக்கட்டம் அடையும் போது ஒரு சுகம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுது. அந்த சந்தோஷத்தை பற்றி தான் எல்லா வல்லுநர்களும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மூத்த குடிமக்களும் பெரியவங்களும் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம், சொர்க்கத்துடைய சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம சந்தோஷத்துக்கு சொர்க்கத்தை பற்றி பேசுவோம். அந்த சந்தோஷம் உலகத்தில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது தாம்பத்தியத்தில் அந்த உச்சக்கட்ட நேரம் தான். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அப்போ அதை கொடுக்கறதுக்கு நான் என் தரப்புல என்ன முயற்சி செய்கிறேங்கிறத நான் யோசிச்சு பார்க்கணும். இந்த நோயை குணப்படுத்துறது, அதான் நோயின்னு நம்ம எடுத்துக்கிட்டா குணப்படுத்துறதுக்காக நம்ம கண்டிப்பாக முயற்சி ஆரம்பத்தையே சொன்னேன். அப்போ நோய்ங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும். 87% மக்கள் இதை நாம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது, அதனால எனக்கு இந்த நோய் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கேன், நான் பக்கா ஆண்மகன், நான் ஒரு ஆம்பளை சிங்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை சகோதரர்களே. ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படி சொன்னால் எது வரைக்கும் அது எத்தனை தடவை நம்ம தாம்பத்தியத்தை ஈடுபட்டாலும் சரி, ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனைவி உச்சக்கட்டம் அடையாத நிலைமையில நான் மட்டும் உச்சக்கட்டம் அடைகிறதுக்கு இது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் ஆண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே இதான். இந்த 87% எப்படி வந்துச்சுன்னா கூட இதான் காரணம். இவருடைய சந்தோஷத்தை மட்டும், இவருடைய திருப்தியை மட்டும் பார்த்துட்டு இவர் டிராவல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துடுறாரு. இதை பெண்கள் விரும்பவே மாட்டாங்க. அதாவது தாம்பத்தியத்துக்கு பிறகு உடனடியாக ஆண் படுக்கிறதையே பெண்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான
சூழ்நிலைக்கு உருவாயிடுச்சு. அப்போ ஆண் என்ன யோசிக்கணும்னா, முதலாவது என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்துவேன். இதுக்கு முன் விளையாட்டு இருக்கு, அதே போல் நம்ம சுத்தமாக இருக்கிறது, நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ்ல நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய முடிகளை சுத்தமாக, எப்படி ஃபர்ஸ்ட் நைட்ல போகும்போது சுத்தமா இருந்தோமோ அதே போல் சுத்தமாக நம்ம இருக்கிறது, அதற்கான ஆரோக்கியமான உடல்வாக நம்ம கொண்டு வர்றது, அதற்கான சூழ்நிலையை ஒரு ரோஸ் அத்தர் போடலாம், ரோஸ் பெர்ஃப்யூம் அந்த ரூம் ஸ்ப்ரே மூலியமா, ரோஸ் மூலியமா பெண்களுக்கு அதிகமான சந்தோஷம் வரும். அவங்க தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கலாம் நமக்காக. இதுல நமக்கு நல்ல ஒரு மூடு கிரியேட் ஆகும். இது எல்லாம் செய்யறது மூலியமா என்ன ஆகும் அப்படி சொன்னா, ஒரு அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்கலாம். அவங்கள நம்ம புகழலாம், அவங்க அழகை பத்தி புகழலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம தொடர்றது மூலியமா, முன் விளையாட்டு மூலியமாக அவங்க சந்தோஷப்படுத்தலாம். அதே போல நம்மளுடைய ஆண் இருப்பு அவங்க உடம்புல எங்கேயுமே படாத நிலைமையில நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய முன் விளையாட்டு இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு அது உரசுமோ அந்த அளவுக்கு வந்து அது இன்டர் கோர்ஸ் பண்ண மாதிரி தான் சீக்கிரமா விந்து வெளியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதற்கெல்லாம் மேல இதுக்காக நம்ம ஒரு முயற்சி, உடல் வலிமையை கொண்டு வரதுக்காக உணவு மூலியமா நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவை பார்த்தீங்கன்னா, அது வந்து டெய்லி நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாதிரி காலைல எஞ்சா பசிக்கு சாப்பிட்றோம், வயிற்றுக்கு சாப்பிட்றோமே ஒழிய என் உடம்புக்கு என்ன தேவை, என் ரத்தத்துக்கு என்ன தேவை, என் சதைக்கு என்ன தேவை, என் நரம்புகளுக்கு என்ன தேவை நம்ம யோசிக்கிறது இல்லை. எது வரைக்கும் நரம்புகள் பலமாகாதோ அது வரைக்கும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. என்னுடைய ஆரோக்கியம் தானங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு இது போதுங்க, என்னால் இவ்வளோதாங்க முடியும்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, இது சாதாரண உங்களை மட்டும் தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, உங்களோட சந்ததிகளையும் ஆரோக்கியம் இல்லாதவங்கள தான் உருவாகும். யோசிச்சு பாருங்க, நல்ல சந்ததிகள் மூலியமா நம்ம உருவானோம். இன்னைக்கு ஒரு 60-50+ ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜீன், அவங்க அப்பா அம்மா நல்ல ஆரோக்கியமாக இருந்தவங்க, அவங்கள இருந்து பிறந்தவங்க தான் இந்த 50+ இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு 50+ உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அவங்க வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவங்களுக்கு பிறந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கண்ணால பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பாட்டி வந்தாங்கன்னா அவங்க கையால எல்லா வேலையும் செய்யறாங்க, நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அவங்க ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காரி வச்சு தான் வேலை செய்யறாங்க. யாருக்கு வசதி இருக்கோ அவங்க தானா வேலை செய்யறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. தண்ணி குடிச்ச கிளாஸ் கூட எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ரெடி இல்லை. அந்த அளவுக்கு சின்ன லெவலில் ஒரு அசைவு இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு. ஏன்னா அந்த உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, எஞ்சி போறதுக்கோ நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ ஒத்துழைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலை வந்துருச்சு. இப்படியே நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 20+ இருக்கக்கூடிய சமுதாயம், ஒரு 30+ இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் இனிமே என்ன குழந்தைய பெற்றெடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதனால ஆரோக்கியம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும். என்னுடைய ஆரோக்கியம் தான் அவங்கள்ட்ட வந்து பரவும், என்னோட ஜீன் தான் அவங்க கிட்ட வரும். அப்போ நான் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சி நான் செஞ்சே ஆகணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனை எதை வச்சு நம்ம அளவுகோல் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் அறிவை வச்சோ அவருடைய வந்து உடல் வலிமை வச்சோ கிடையாது, அவர் நரம்புடைய வலிமை வச்சு தான். மூளை இதயம் இருக்கு, இது கமாண்டிங் பவராக இருந்தாலும் அதை செயலாற்றுறதுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். அதுக்கு நரம்புகள் தான் ரொம்ப முக்கியம். உடம்புடைய ராஜான்னு சொன்னால் அது வந்து நரம்புகள் தான். நரம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளால எல்லா வேலையும் நம்ம மனசு நினைக்கிறதையும் உள்ள சொல்றதையும் நம்மளால செய்ய முடியும். அந்த நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான உணவுகளை ஒரு 40 வருஷம் முன்னாடி நம்ம ஓரளவு யோசிச்சு சாப்பிட்டோம், நம்ம அப்பா அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் மா நேச்சுரல்ஸ் உடைய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிற இருந்த பேரை இப்போ மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் அப்படின்னு சொல்லி ஆண்களுக்காக நம்ம 26 உயர் ரக மூலிகைகளை வந்து ஒன்று சேர்த்த தரமான முறையில் ரொம்ப நல்ல பதத்தில் குவாலிட்டியாக வந்து அவங்கள அதை வந்து நைஸாக பவுடர் ஆக்கி அது இன்னைக்கு உணவாக எடுக்கக்கூடிய உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து கேப்சூலாக, டேப்லெட்டாக, லேகியமாக எவ்வளோ பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரிஜினலே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு 500 mg 1 கிராம்குள்ளே போடக்கூடிய ஒரு கேப்சூலில் இத்தனை மூலிகைகளையும் வந்து கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அது 8 மணி நேரம் போட்ட உடனே ஸ்டாண்ட் பை கிடைக்குது, 6 hour எனக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் கிடைக்குது, நான் தாம்பத்தியம் முடிச்சதுக்கு பிறகு கூட எனக்கு கம்பி மாதிரி வந்து என்னுடைய ஆண் உறுப்பு நிற்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது இயற்கையானதாக இருக்காது. அது ஒரு தீர்வும் கிடையாது. அது வந்து ஒரு மருந்து, ஒரு நோய்க்கு ஒரு மருந்து வந்து தீர்வாகும், ஒரு நோய்க்கு இன்னொரு நோய் தீர்வாக மாற முடியாது. அப்போ அது ஒரு நோய், அது வந்து சில்டினாஃபில் டிடாஃபில்ங்கிற ஒரு மருந்தை கொண்டு நம்ம கொஞ்ச நேரம் தாம்பத்தியத்துகளை வச்சு சுகம் அடையிறதுக்கு அதுக்கப்புறம் போடலைன்னா, அந்த மாத்திரை பழக்கமானவங்க அந்த மாத்திரை போடலைன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தாம்பத்தியத்தை விருப்பமே இருக்காது. ஒரு காலம் வரும் தாம்பத்தியத்தினால அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும், அவங்களால வந்து உடல் வலிமையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நோயை உருவாக்குறதுக்கு பேர் அது தீர்வு கிடையாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட் சஃபேத் முஸ்லி, கோக்ஷுரா, சதாவரி, சிலாஜித், அஸ்வகந்தா போன்ற 26 தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த மூலிகைகளை நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுக்கறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு, திருமணமான தம்பதிகள் நம்ம ப்ராடக்ட் மூலிமா குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து சாதாரண ஒரு எண்ணிக்கை கிடையாது.
ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்க நீங்கள் தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியில் ஒரு சிறந்த முயற்சியாக உங்களுக்கு மா நேச்சுரல் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நீங்கள் திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் திருமணம் ஆக போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சுகர் பிபி ப்ரெஷர் வந்தது காரணமாக நிறைய மாத்திரை போடுறதுனால உங்களுக்கு தாம்பத்திய சுகம் இல்லை, அதே போல் விரைப்புத்தன்மை இல்லை, மனசு தோன்றா மாதிரி நம்மளால் தாம்பத்தியம் வச்சுக்க முடியல, நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்றது மூலியமாக கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ப்ரிமாச்சுரல் எஜாகுலேஷன் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடலாம். அதே போல் நல்ல எரெக்ஷன் கிடைக்கும். 2 தடவை 3 தடவை உங்களால் சாதாரணமாக பண்ண முடியும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, எவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களோ, அந்த போல ஒரு ஜென்ரேஷன் சமுதாயத்தை இந்த காலத்தில் நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியுங்கிறது இன்னைக்கு மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டுங்கிறத மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் விற்கிறோம், நம்ம மளிகை கடையிலேயே ஒரு மெடிக்கல் ஷாப்லேயே வச்சு விற்கல. ஒருத்தர் வாங்கினா இன்னொருத்தர் தெரியாதுங்க, அதனால ஒரு எப்படி வேணால் ஏமாற்ற முடியும் அப்படி இல்லை. நம்ம ஆன்லைனில் மட்டுமே ஒரு 4-5 வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் சக்ஸஸ் ரேட்டாக ஒரு ஆன்லைனில் ஒரு தப்பான பொருளை ஒரு 6 மாதத்துக்கு மேலே விற்க முடியாது. பல கம்பெனி நம்ம பார்த்துருப்போம், டிவியில் போட்டு விற்பாங்க, ஆன்லைனில் போட்டு விற்பாங்க. அது கெட்ட பொருளுங்கிறது கொஞ்ச நாளில் பரவிடும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம கம்பெனி அப்படி இல்லை, கிட்டத்தட்ட இன்னும் வளர்ச்சியே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பல நாடுகள் ஒரு 6-7 நாடுகளில் கேட்டுட்டு இருக்காங்க. அதுபோல் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹப்பே நம்ம துபாயில் வைக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த கம்பெனி அடைஞ்சிருக்கு இந்த கொஞ்ச காலத்தில். அப்படி சொன்னால் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த தரமான பொருட்களின் காரணமாக தான். அதுபோல் 20 லட்சம் 22 லட்சம் செலவு பண்ணியும் குழந்தை கிடைக்காதுங்க அப்படின்னு முடிவுப்பட்ட அப்படிப்பட்ட 0 ஸ்பேம் அசூ ஸ்பேமியான்னு சொல்லுவாங்க. வெறும் 7 லட்சம் மட்டும் ஸ்பேம் கவுண்டிங், 13 லட்சம் மட்டும் ஸ்பேம் கவுண்டிங், அதை 45 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு, மொட்டிலிட்டி இல்லாதவங்களுக்கு, சீமன் டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மூலிமா குழந்தை கிடச்சிருக்கு. அதே போல் 52 வயசான நபருக்கும் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால குழந்தை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பல அதிசயங்கள் நம்ம ப்ராடக்ட் நிகழ்த்திருக்கோம். நிச்சயமாக எங்கள் கம்பெனியுடைய பெருமை இல்லை, இறைவன் கொடுத்த அந்த மூலிகைகள் தரமான சரியான பதத்தில் நம்ம கொடுத்தது தான் சரியான காரணம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிஸ்னஸ்க்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ நிறைய விற்கணுங்கிறதுக்காகவோ காசுக்காகவோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கொண்டு வரல. டேஸ்ட்லையோ ஃப்ளேவர்லையோ ஏதோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக கொடுக்கறது தான் ஒரே காரணம். நிச்சயமாக இது நோயாளிகள் மட்டும் சாப்பிட்றது இல்லை, 100% ஆண்களும் சாப்பிடணும். 87% இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை 0% ஆக்கணும். ஆண்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உலகத்தை உருவாக்கணும். அடுத்து வரக்கூடிய இந்த உலகம் ஆரோக்கியமான இன்னும் ரொம்ப காலத்துக்கு இந்த உலகம் அழிவு வரைக்கும் ஆரோக்கியமாகவே சமுதாயத்தை வாழணுங்கிறதுக்காக ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த மா நேச்சுரல்ஸ் கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அதுக்கான முன்னெடுப்புகள் அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான பரிணாம வளர்ச்சி நம்ம கம்பெனி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நிச்சயமாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. அதே போல் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ல மிஸ் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் இருக்கு, உமன் வெல்னஸ் இருக்கு. உமன் வெல்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு என்னென்ன குழந்தை பிறகு இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் அவங்க மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு 13 வயசுலேருந்து அந்த பெண் என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இன்னைக்கு ஆணு பெண்ணும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்காக இன்னைக்கு மா நேச்சுரல்ஸ் பெரிய ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுபோல் கைப்பழக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அந்த அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வரதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம மா நேச்சுரல்ஸ் கம்பெனி உருவாக்கி கொடுத்து நம்ம ப்ராடக்ட் உருவாக்கி கொடுத்துருக்கு. நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க, இது அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுங்க. நோயாளிகள் மட்டும் சாப்பிட்றது இல்லை, நிச்சயமாக நல்ல தீர்வை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இந்த என்னோட பேச்சுகளை உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். நன்றி.